முருகன் தமிழ் கடவுளாக இருந்தாலும் அது ஒரு வழுக்குப்பாறை. அந்த வழுக்குப்பாறையில் கால் வைத்தால் அது சனாதனத்தில் கொண்டு போய் விடும். இந்த வாய் தானே சொல்லிச்சு. பை எனி சான்ஸ் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போகுதுன்னு கேள்விப்பட்ட நியூஸ்லையும் நான் பார்த்தேன். ஏதாவது ஒரு வாய்ப்பில் வந்து திருமாவளவன் டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? This video is sponsored by Epic Toyota, the new landmark of Anna Salai. Ram Aether, Chennai. Premium electric scooters. Experience the future today. PSM Hyundai, Mylapore, Chennai. Fast Track. Celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கம். அண்ணா ஸ்ட்ரெயிட்டாக ஷோக்கு போயிடலாம் சார். திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மேடைகளில் வந்து ஜென்ரலாக இந்த நாட்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, வெளியே போங்க, வெளியேறுங்க, நாங்கள் தான் இங்கே தமிழர்கள், நாங்கள் தான் இல்லை இங்கே வந்து மக்கள் பண்ணுறோம், நாங்கள் தான் இங்கே எல்லாருமே, நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஜாதிக்கு நாங்கள் தான், என்னோட மக்களுக்கு நாங்கள் தான் நிறைய இடத்துல பொதுவாக பேசியிருக்காரு. ராங் கொஸ்டின் போலுது. தங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, அவர் பேசியதே நான் திரும்ப ரிப்பீட் மோடில் போடுறேன், அவ்வளோதான். நான் அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லையா? நிறைய இடங்களில் பேசியிருக்காரு சார். எங்கள் அண்ணா வந்து ஒரு ஜோக்கர் சீட் சார். இந்த மாநாட்டில் எவ்வளோ பேசினார் சார்? இருங்க சார், ஜோக்கர் சீட்டு சார். நீங்கள் 7க்கு பின்னாடியும் சொருவலாம், 8க்கு முன்னாடியும் சொருவலாம். என்ன போட சார் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல அதையும் இதையும் சேர்த்தா இந்த ரூம் நம்பர் வந்துடும் சொல்கிற மாதிரி இருக்கே சார் நீங்கள் பேசுறது. இல்லை, ஜோக்கர் சீட்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும்ல, சீட் ஆடுவீங்கல்ல. எவ்வளோ பெரிய ஒரு தலைவர், அரசியல் அனுபவம் உள்ளவர், இல்லை. தனிப்பட்ட நான் ஜோக்கர் சீட்டுக்கு ஒரு வேல்யூ இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் 8க்கு பின்னாடி சேர்த்தீங்கன்னா 9 ஆகிடுதுல்ல, அது 9க்கு அடுத்து சேர்த்தா 10 ஆகிடுதுல்ல. அந்த வேல்யூ அந்த இப்போ நீங்கள் போய் 7க்கு பின்னாடி 2 சேர்த்திங்கன்னா செட் ஆகுமா? சேர்க்க முடியுமா? முடியாதுல்ல. சரி சார். அப்போ அந்த வேல்யூ அவருக்கு இருக்குல்ல சார். அதை நீங்கள், நான் பெருமையாக பேசுகிறேன் சார். நீங்கள் வந்து அதை வந்து நான் ஏதோ அவரை சிறுமைப்படுத்துதான் நினைக்கிறீங்க. திருநீரை வந்து அளித்ததற்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. வேர்வையை துடைத்தேன் திருநீர். அது ஒரு வார காலமாக சங்கி கூட்டம் ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஆனஸ்ட்டாக உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இல்லை, அதாவதுங்க, இப்போ நம்ம கூட வச்சுன்னுக்கிறோம், ஏதோ ஒன்று அந்த மூஞ்ச கரிசி பற்றி துடைக்கும் போது இயல்பாக துடைக்கிறது இயல்பு. ஃபோன் எடுத்து பார்த்து பர்டிகுலராக அப்படி அழிக்கிறது அது சார். இது உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கா அவர் சொன்னது? அவருக்கு என்ன வேணாலும் சொல்லுவார். அவர் கொஞ்சம் இப்போ அவர் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகி போச்சு. அதனால் அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவர் பாட்டு என்னென்னவோ பேசினுக்கிறாரு. அப்படி பார்க்க நான் சொல்கிறேன், இப்போ கஞ்சி குடிக்கிறாரு, பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஒரு வாரத்தில் அவருக்கு பயங்கர அழுத்தம்லாம் வந்திருக்கும். இல்லை, நெருக்கடியை உணர்றாரு. அவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டார். இந்த லாரி பின்னாடி எழுதினு தெரியுமா, 14 நாள் சிதறுவாயின்னு பதறிட்டார். அதனால தான் சிதறாரு. அந்த பேச்சில் வந்து ஒரு முருகன் மாநாட்டில் பேசுகிறாங்க சார். இந்த சப்ஜெக்ட் அங்கே பேசுகிறாங்க சார் முருகன் மாநாட்டில். இதுக்கப்புறமும் நம்ம வாய் திறக்கலாம் அப்படின்னா நம்ம அகைன்ஸ்ட் ஆகிடும். நான் இப்போ சொல்லிட்டார்ல, நான் வந்து இது இயல்பாக தொடச்சேன் போனேன் வந்தேன் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை சார். இல்லை அது சார், நான் என்ன சொல்கிறேன், பேசிக்கலி மதம் என்பது சனாதனத்தின் ஊற்றுக்கண்ணு சொல்கிறேன்ல. என்னத்தை பிடுங்கிறதுக்கு அங்கே கோயிலுக்கு போனேன்? திருச்செந்தூர் கோயிலுக்கு நீ எதுக்கு போனேன்? நீ திருநரை விட்டா, குங்குமத்தை விட்டா, எதை விட்டேன் எதை விட்டேன், எதையாவது விடு. எதுக்கு நீ முதல்ல அங்கே போன? முருகன் தமிழ் கடவுளாக இருந்தாலும் அது ஒரு வழுக்குப்பாறை. அந்த வழுக்குப்பாறையில் கால் வைத்தால் அது சனாதனத்தில் கொண்டு போய் விடும். இந்த வாய் தானே சொல்லிச்சு. அதுக்கு தான் சொன்னேன் இந்த ஜோக்கர் சீட்டுன்னு. என்ன ஒன்றாலும் சொல்லும். அப்போ உன்னை நீ எதுக்கு அது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனேன்? அந்த முருகன் கோயிலுக்கு எதுக்கு போனேன்? உன்னை எவன் கூப்பிட்டான்? நான் மாலை போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், அரை மணி நேரம் வச்சுருந்தேன். உன்னை எவ்வளோ நேரம் வச்சுருப்ப? நீ சரி, ஒன்று எவ்வளோ நேரம் வச்சுருப்ப சொல்லு. அண்ணன் வந்து திருநீர்னா ஒரு அரை மணி நேரம் வச்சுருப்பார், குங்கம்னா 2 மணி நேரம் வச்சுருப்பார், பால் சொம்புன்னா ஒரு 3 மணி நேரம் வச்சுருப்பார். அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஏம்பா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல எதாவது எவ்வளோ நேரம் வச்சுன்னு இருப்பேன்னு, அப்படியாவது நம்ம பார்த்துட்டு போகலாம். அதனால் சார், அதாவதுங்க இவங்களுக்கு வந்துங்க என்ன பண்ணாலும் இந்து மதம் இல்லை சார். திருநீருங்கிறது வந்து அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு இருக்குது. தலையில் வந்து தண்ணீர் கொத்துக்குன்னா திருநீர் விட்டோம்னா அது வந்து அதை சக் பண்ணி தலைவலியெல்லாம் போயிடணும். அதுக்கு ஏகப்பட்ட சயின்டிஃபிக்கல். நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டால் இல்லை. ஏன் திருநீரை நெத்தியில் போச்சோன்னா வேற எங்கன்னா பூசிக்கிறது? எவ்வளோ இடமா இல்லை.
அப்போ அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கல் காரணம் இருக்குன்னு வச்சுங்களேன். பிற்காலத்தில் வேணால் அது தெரியாமல் போயிருக்கலாமே தவிர, சார் இவங்களுக்கு நம்ம நாட்டில் சார் இந்து மதத்தில் உள்ள இல்லை நம்மளோட பிராக்டிஸில் உள்ள பல பழக்கவழக்கங்களை கிண்டல் பண்ணால் இவனுங்கெல்லாம் பகுத்தறிவாதின்னு நினைப்பு. அந்த காலத்து இந்த ராமசாமி செஞ்சார்ல, அப்பயே திருப்பி அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க கழட்டி, அது ஆட்டோமேட்டிக்காக நின்று இருக்கணும் சார். சார் இவனுவன் கோயிலுக்கு போகணும் சார், விரதம் இருப்பானுவன், எல்லாம் பண்ணணும் சார். கேட்டால் நாங்கள்லாம் பிறவி பௌத்தர்னோம். அங்கே வீட்டில் அமாவாசைக்கு சோறு வச்சுருப்போம் காக்காய்க்கு. அப்போது இப்படி பேசுவது இங்கே ஒரு ஃபேஷனபிள் திங்காக மாறி போயிருக்கு. அதால் சும்மா போகிற போக்கில் எவனும் இது அனாதை தானேப்பா, யாரும் கேட்க மாட்டான்பா அப்படின்னு ஏதாவது 2 வார்த்தை சொல்லிட்டு போகிறது. இதே இப்போ மதங்களில் உள்ள வந்து அந்த மூட பழக்க வழக்கங்களை நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறோம். இது நாங்கள் சயின்ஸ் அறிவியல் பூர்வமாக தானே கேட்குறோம் அப்படின்னு கேட்குறல. எல்லா மதங்களிலும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. நான் போய் கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? கேட்டு பாரு. கேட்டீன்னா நீ நடுநிலைவாதி, நீ வந்து மத சார்பற்றவன். 2 மதத்துக்கு சார்பாக நின்றுங்கன்னு ஒரு மதத்தை பேசுவது நீ ஒரு மதப்பித்து பிடிச்சவன் தானே அர்த்தம். இந்த செகண்ட் லைன் பீச்னு நினைக்கிறேன் சார். அந்த ஏரியா கரெக்டாக தெரில எனக்கு. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் சார்ந்த ஒரு குரு, தவறு கிடையாது, அவங்கவுங்களுக்கு அவன் நம்பிக்கை இருக்கலாம். அதற்காக அந்த ஏரியாவையே அந்த ஒரு 3-4 சந்து இருக்குன்னு நினைக்கிறேன் சார், கம்ப்ளீட்டாக தே ஆக்கியபைட் இட். கம்ப்ளீட்டாக ஆக்கியபைட் சார். சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி ஃப்ராங்க், பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாமியர் வச்சுக்கிற கடையில் தான் சார் பொருள் வாங்குவோம். இந்த பொருள் கிடைக்கலாம் கூட மயிராக போச்சு, எப்பயாவது போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு பல பேர் இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களில் பல பேர் இருக்காங்க. சேஷன்லாம் போனோம்னா அக்யூஸ்டாக இருந்தால் கூட சரி, அவன் ஏசப்பா வந்தான்னு வச்சுக்க, அங்கே ஒரு ஏசப்பா இருந்தான்னு வச்சுக்க, அப்படியே எப்பட்றான்னு வரும். நீங்கள் ஜெயிலெல்லாம் பார்த்துருப்பீங்களா? முதல் நாள் அப்போ தான் உள்ளே வருவான். உடனே அங்கே ஒரு கும்பல் உட்காந்துன்னு, எப்பா ஏசப்பா எனக்கு பெயிலை கொடு, ஏசப்பா ஏய் தான் ஒன்றும் பெட்டிஷனே போட்டிருக்க மாட்டீங்க, பெயில் பெட்டிஷனே போட்டிருக்க மாட்டீங்க, ஏசப்பா எனக்கு வந்து பெயிலை கொடுன்னு வாடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இப்போ வரானுங்களா என்னன்னு தெரில, நாங்கள் 5 பேராக வந்திருக்கிறோம்னு வாணுவோம். எண்ணி பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் நாங்கள் சிரிச்சான்னு வச்சுங்க. ஏன் சிரிக்கிறீர்கள்? எங்களோடு கர்த்தரும் வந்திருக்கிறார் உங்களை காண்பதற்கு. ஜெயில்ல இதெல்லாம் இந்த மாதிரி சில சிஸ்டங்களை அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் மருத்துவமனைகளில் பாருங்கள், போய் நோட்டீஸ் கொடுப்பாங்க. எவனாவது ஒரு இந்துக்காரன் போய் 2 திருநூறு வச்சு எவனா விட்டு வரதை பார்த்துக்கிறீங்களா? உனக்கு போய் ஒரு சார் இதை விட இன்னொன்று கூத்து கேளுங்க சார். எங்கள் ஊருக்கு போன தடவை போனேன் சார், பார்த்தா ஒரு பெரிய ஒரு A4 சைஸில் ஒரு ப்ளம் கேக் இருக்குது. இப்போ நான் போனால் நான் தான் வாங்கிட்டு போனேன்னு வச்சுங்க, நான் சாப்பிடுவேன் ப்ளம் கேக்கு, நான் தான் வாங்கிட்டு போனேன். எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், மோ என்னம்மா இது யாரும்மா வாங்கிட்டு வந்தது? ஏன்னா தங்கச்சிங்க சேனா வந்தேன். இல்லைப்பா யாரோ வந்தாங்க கொடுத்தாங்க. சும்மா எப்படி கொடுப்பானு பாரு, இதோப்பா இதையும் தான் சேர்த்து கொடுத்தானுவோம் அப்படின்ட்டு. அந்த சைஸுக்கு சார், அந்த ப்ளம் கேக் சைஸுக்கு ஒரு பைபிள், வெறும் பைபிளை கொடுத்தா ஜனங்க வாங்காதுன்னு ப்ளம் கேக்கோட கொடுக்குறான். எங்கள் அம்மாவும் வாங்கி வச்சுருக்குது. புரியுதா இவங்களோட மோட்டிவ் எப்படி இருக்குன்னு? முன்னெல்லாம் எங்கள் ஊர்லாம் இந்த மாதிரி சர்ச்செலாம் இருக்காது. எங்கள் ஊர் 2 தெரு தான். இப்போ போனால் 3 பேர் இருக்கிறான். 3 பேர் இவங்களுக்குள்ளே போட்டா போட்டி, எவன் ஆளை பிடிக்கிறதுன்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இது எல்லாமே கமர்ஷியல் ஆகிப்போச்சு. இவங்க வந்து பணத்தை கொடுத்து எப்படி மக்களை பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி தலைவரை பிடிக்கிறானுங்க சார். தலைவருங்க மாட்டிக்கிறானுங்க. இது நம்ம எந்த ஒரு தனி நீங்கள் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெறும் திருநூறு கொடுத்து பொசிஷன் போன்றீங்க. அப்புறம் எப்படி நாங்கள் வர்றது சொல்லுங்கள்? நம்ம தனிப்பட்ட ஒரு மதத்தை குறிப்பிட்டு மொத்த மதத்தையுமே நம்ம தவறாக சொல்லலை, அதை கமர்ஷியலாக ஆக்கணும்னு ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கு. நம்ம அவங்கள பற்றி மட்டும் தான் இப்போ நம்ம குறிப்பிட்டு பேசுகிறோம் இல்லையா? 2ம் கமர்ஷியல் ஆகிப்போச்சு சார். நீங்கள் தான் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறீங்க. நான் வந்தேன்னா 2 திருநூறு கொடுத்துட்டு போயிட்டு வாங்குவீங்க. அப்புறம் நான் ஏன் திருப்பி வர போகிறேன்? அவங்க ஒரு கவரை கொடுத்து அனுப்புவாங்க, ஒரு சூட் கேஸை கொடுப்பாங்க. ஏன்னா அவர்கள் வந்து அதை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தானாக வளர்ந்துட்டோம், நம்ம ஏன் செலவு பண்ணுவானா நம்ம காசுன்னு நினைக்கிறீங்க. புரியுது சார். சார் அறநிலையத்துறையை பற்றி நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். நான் இது மாதிரி இங்கே பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, எந்த கோயில் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் வந்து கந்தசாமி கோயில். பாரிஸ் மட்டும் கிடையாது, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். கந்தசாமி கோயிலுக்குள்ளே வந்து நான் போகும்போது சார், கம்ப்ளீட்லி கமர்ஷியல் பில்டிங் மாதிரி அது கோயில் ஃபீலே வரல சார்.
ஒரு கமர்ஷியல் பில்டிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்ட்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கூட்டு போகிறதுக்கு ஒரு 10 பேர், அதுக்குள்ளே கூடயே வரத்துக்கு சாமி கும்பிட வழி விடுங்க ஐயா வந்திருக்கா நம்மளை மிகையாக பேசி நம்மளே ஒரு மாதிரி ஒரு கில்ட்டு ஆக்கி நம்மளை பெரியாள் நம்மளே உணர வச்சு வெளியே வரும்போது ஒரு 2000 நீங்கள் செலவு பண்ணி தான் வெளில வரணும். விவரம் இல்லாமல் பண வசதிலாம் இருந்தால். சில பேர்லாம் வந்து பாவம் 1000 ரூபாய் தான் வச்சுருப்பான், பயப்படுவாங்க சார். 10 பேர் என்னடா வடிவேல் சொல்கிற மாதிரி என்னடா பயமாக இருக்கடான்ற மாதிரி அவனை அந்த மாதிரி ஒரு உச்சத்தை கொண்டு போய் வச்சுட்டு அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வழிப்பறி மாதிரி தான் சார். இது வந்து அறநிலையத்துறையோட கண்ட்ரோல் தானே இருக்குது கோயில்லாம். இதெல்லாம் ஏன் சார் வந்து சீரமைக்கப்படல? திருச்செந்தூர்லேயும் நான் இதை ஃபேஸ் பண்ணேன். பட் நான் இங்கே ஐ ஃபெல்ட் வெரி பேட். ரொம்ப சங்கடமாக இருந்தது. என்னடா இது இப்படி ஒரு கமர்ஷியலாக இருக்கே. இல்லை, அது நிர்வாகம் சரியில்லை. அது அங்கே நடக்கிறது யாருக்கும் தெரியாதா? அதுக்கு ஒரு ஈவோ போட்டிருப்பாங்க, அவருக்கு தெரியாதா? எல்லாத்துலேயும் பங்கு தான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. சார் நான் ஏன் இதை சொன்னேன்னா நீங்கள் ப்ளம் கேக்கை பற்றி பேசுனீங்க, கமர்ஷியலை பற்றி பேசுனீங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அது இந்துக்கள் கோயில்லையும் நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இல்லை நடக்குது சார். அதாவது இந்துக்கள் கோயிலில் அவங்கவுங்க அதை செஞ்சுக்கிறாங்க சார். இப்போது வந்து நீங்கள் சொல்கிற கந்தசாமி கோயிலில் நடக்கிறதுக்கும் திருச்செந்தூரில் நடக்கிறதுக்கும் நோவே கனெக்ட். அவங்க பண்ணிக்கிறாங்கல்ல. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட கேக் கொடுத்ததுக்கும் பக்கத்து ஊரில் கேக் கொடுத்ததுக்கும் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் கேக் கொடுத்ததுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. புரியுது. அது நிறுவனமயமாக்கப்பட்டது. இது சும்மா இது பொழைப்புக்கு திருடுறாங்க, திருட்டு போயிடுவா. அதை அரசாங்கமும் அதை கண்ணும் காணாமல் போகுது. இப்போ அதை கண்டுபிடித்த வேண்டியது யார்? ஒரு பப்ளிக் போய் கேட்க ஒரு வாட்டி போனால் போதும் சார். அதான் சொல்கிறேன், பப்ளிக் போய் கேட்க முடியாது சார். அங்கே இருக்கிற ஈவோ, அது அரசாங்க கோயில் தானே, அது அவருக்கு சேர்ந்து காசு போகுது. ஈவோ அதான் சொல்கிறேன். அவர்கிட்ட என்ன சொல்லார்? நம்பா அதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுப்போம், யார் நீயா கொடுப்ப அப்படின்னாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் சாதாரணமாக கீழோட மட்டும் நீங்கள் அதை கலைஞ்சிட முடியாது சார். அப்படியே தொட்டு போனீங்கன்னா அது மேலே வரைக்கும் போயிடும். அப்போ நீங்கள் எங்கேருந்து அதை எடுப்பீங்க சொல்லுங்கள் சார்? அப்போது இது மேலேருந்து அப்படியே கீழே வந்தால் தான் சரியாக இருக்கும். இது கீழேருந்து மேலே போகிற விஷயம் இல்லை, மேலேருந்து கீழே வரணும். பை எனி சான்ஸ் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போகுதுன்னு கேள்விப்பட்ட நியூஸ்லையும் நான் பார்த்தேன். ஏதாவது ஒரு வாய்ப்பில் வந்து திருமாவளவன் டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா 2026 எலெக்ஷனில்? நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியல. பட் நான் ஒரே மாதிரி கேள்வி வரும்ல, பிகாஸ் நான் 23 கேட்டிருந்தேன். டேரெக்டாகவே கேட்குறேன். 2026 ஏதாவது ஒரு கூட்டணி அமைந்து அவர் திமுக வெளில வந்து இன்னொரு கூட்டணிக்கு போய் போட லூசு பயிலுவல. நான் பிஎம் ஆகணும்னு நினைக்கிறேன், என்னைய போய் சிஎம் ஆகிறீங்க, டெப்டி சிஎம் ஆகிறியான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. அம்பேத்கர் பிஎம் ஆக சொன்னார், அவ்வளோதான் பதில் இது. சார் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதி எரிச்சார்னு அப்போது ஒரு நோட் இருக்குது, ஓகேங்களா? சனாதனம் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அவர் தரப்புலையும். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? நானே ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் பறையர் தான். அப்போ அவர் வந்து இந்த மகார்னு சொல்கிறாங்களே, மகார்னா ஆக்சுவலாக முதலையாம். ஓகே. அது ஏதோ அப்படி சொல்லணுமா, ஓகே அப்படி சொல்லணுமா. ஓகே. அந்த மக்களோட தான் அம்பேத்கர் பெரும்பாலான உரையாடல்களை நடத்தியிருக்கிறார். பெரும்பாலான நோட்ஸ் அந்த மொழியில் தான் இருக்குது. இந்த மகார்னு சொல்கிறோமே, மக்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த லாங்குவேஜில் தான் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். அம்பேத்கரின் புத்தகங்களை மத்திய அரசு வந்து மகாராஷ்டிரா அரசு மொழிபெயர்த்து செய்யப்பட்ட போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த அம்பேத்கர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தானா, 2 பேர் தான் வேற ஆளாம். அப்போது அந்த ஒரு கட்டுரையில் அவர் சொல்கிறாரு, அம்பேத்கர் மனுஸ்மிருதி எரித்தார், ஒட்டுமொத்தமாக மனுஸ்மிருதி எரிக்கலை, அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த வால்யூமை மட்டும் 3க்கு 3 அடி தோண்டி 3 இன்ச்சு ஆழமாக, 3 இன்ச்சு இது ஒரு ஆழம் சொன்னார், ஆழம் வச்சு சந்தனக்கட்டைகளை வாங்கி சந்தனக்கட்டைகளை அடுக்கி அதன் மேல் வைத்து அந்த பார்ட்டை மட்டும், அந்த வால்யூமை மட்டும் எரிச்சாராம். அப்போ கேட்டாங்களாம், அது எரிக்கிறது முடிவு பண்ணுறவருக்கு எதுக்கு சந்தன கட்டையில் வச்சு எரிக்கிறீங்கன்னும் போது, இல்லை நாம் ஒரு எதிர்வினை ஆற்றனா கூட அதில் ஒரு நாகரிகம் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எரிச்சதா அவர் சொன்னார். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஜெராக்ஸ் அரிப்பாங்க பாருங்கள். அப்புறம் அவர் இன்னொரு அரிய தகவலை சொன்னார். அம்பேத்கர் வந்து தன் சொந்த சமூக மக்கள்கிட்ட பேசும்போது, மாட்டுக்கறி வாங்கின்னு வந்தாங்கன்னா ஆம்பளை, பெண்கள் தான் அந்த கறியை எடுத்து வெளியே வீசணும் அப்படின்னு பேசியிருக்கார் அம்பேத்கர்
அப்படின்னு சொன்னார். எனக்கு அது பயங்கர ஷாக் ஆகி போச்சு. ஏன்னா மாட்டுக்கறி திங்கிறது என்னமோ எங்கள் உரிமை. நான் பொதுவாக நான் சொல்லுவேன், பறையர்கள் மாட்டுக்கறி திங்கிறவங்க இல்லைன்னு நான் எல்லா இடத்துலையும் சொல்லின்னு வருவேன். ஆனால் இங்கே எங்களை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணால் கூட சரி, மாட்டுக்கறி தின்னு விழா, ஏன் பன்னிக்கறி தின்னு விழா வையே, நாய்க்கறி தின்னு விழான்னு வையேன். நாய் கூட தான் ஒரு பகுதியில் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில பகுதிகளில் சாப்பிடப்படுது. அப்போது மாட்டுக்கறின்னொடனே இது பறையனை திங்கிறது அப்படின்ற மாதிரி அதை இங்கெல்லாம் பேசுகிறானுல்ல. எப்படி நீல ப்ளூனா அது அம்பேத்கர் ப்ளூ. ஏன் அம்பேத்கர் ப்ளூ கோட்டு போட்டு அவனை பார்த்துருக்கோம்மா? இன்னும் அம்பேத்கர் நான் யூனிஃபார்மை போட்டுன்னு படித்தார் ப்ளூ கோட்டு போடுறதுக்கு. அம்பேத்கர் வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக, அதாவது இந்த பட்டியல் சமூக மக்கள் வானத்தைப் போல, கடலைப் போல, கடலின் நிறம் போல பறந்து விரிந்து இருக்கிறார்கள் என்பதற்காக சொன்னது தான் அது. அம்பேத்கர் என்னமோ ப்ளூ கோமணம் கட்டியிருந்தார், ப்ளூவாகவே கோட்டு போட்டிருந்தாருன்னு மாதிரி ஒரு கேவலப்படுத்துகிறாங்க. அப்புறம் அம்பேத்கரை இப்போ பெரியார் தமிழர் இல்லை என்று சொன்னால் அம்பேத்கரை மகார் என்று ஒதுக்கி விட முடியுமா? அம்பேத்கர் அந்த மக்களோட தான் சேர்ந்து நின்று இருக்கார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர் மதம் மாறியதும் அந்த சமூக மக்களை வைத்து கொண்டு தான். அவரோட உரைகள் எல்லாம் அவரும் அந்த அந்த சமூக மக்களின் மொழியில் தான் இருந்திருக்கு. எதுவுமே தெரியாமல் இங்கே வந்து நின்றுங்கன்னு குய்யா மொய்யான்னு கத்திங்கன்னு இந்த வந்து முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டாண்ட இந்த லேகியெல்லாம் விற்பானோ, ஒரு பெரிய இரும்பு மாதிரி ஒன்று வச்சுருப்பான். ஒரு இப்படி எல் ஷேப்பில் இருக்கும், கிருன்னு சுத்தம், சத்தம் பயங்கரமாக வரும். உடனே என்னடா சத்தம் வருதுன்னு எல்லாம் திரும்பி பார்த்து கிட்ட வரும், டக்குன்னு அதை வச்சு லேகியம் விற்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு பெருந்திரள் கூட்டத்தை கூட்டி வைத்து கொண்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசினுக்கிறாங்கல்ல, அதை சொல்ல வந்தேன். சார், நம்ம டைம் ஸ்டாக் ஷோவில் வந்து இன்னொரு 2 செக்மெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஆட் பண்ணியிருக்கோம் சார். ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போயிடலாம் சார். ஸோ அந்த ஃபஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த போஸ்ட். ஏதாவது வம்பளை மாட்ட விட்றாதுங்க. இப்போ தான் கொஞ்சம் போனுங்கன்னு வராமல் இருக்குது. இல்லை சார், கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திரும்பவும் நம்ம நம்பரை வந்து பொது வழியில் போட்டு வச்சிடாதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் சார். அந்த மாதிரி ரொம்ப கான்வர்சேஷனாக கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட். த ஃபோட்டோ ஸ்டோரி பை ஏர்போர்ட் மூர்த்தி. நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் சார். சரிங்களா? ஸோ அது ஃபஸ்ட் செக்மெண்ட்டு. அந்த ஃபோட்டோ பார்க்கலாமா சார்? திராவிடமும் தமிழ் தேசியம் வேறல்ல, அந்த படம் தாங்க இது. திஸ் இஸ் ராங் ப்ரோ. கொஞ்ச நேரம் ஒன்றா சிரிச்சிடலாம் சார். இதுக்கு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதான் சார், கொஞ்ச நேரம் சிரிச்சிடலாம் சார். இதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்கள் சார். அவர் என்ன சொல்ல வராங்க? எல்லாம் ஒன்று தான்றாரு. வேற உங்களுக்கு எதுவும் ஸ்கின் டு சின் நோ சின் வேற எதுவும் சொல்கிறாரு. எப்பா அப்படி இல்லைப்பா, அக்கா வேற, அம்மா வேற, தங்கச்சி வேற, பொண்டாட்டி வேற அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. ஸோ அடுத்த செக்மெண்ட் வந்து இதே மாதிரி ஒரு இன்ஸ்டா ரீல் ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ரீல்ஸ் ரீப்ளக்னு சார் சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு காட்டுறதுக்கு வர போட்டோவே இல்லையா சார் நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். என்ன சொல்கிறேன், இந்த கோட்டு சூட்டு கோமாளி வேஷம் போட்டாலும் போட்டார், எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுறீங்க சார். கிண்டல்லாம் இல்லை, பாவம் சார் அவரு. கிண்டல்லாம் இல்லை சார். இது வந்து ரீல்ஸ் ரீப்ளக்ன்ற ஒரு செக்மெண்ட்டு. ஸோ ரீல்ஸ் ரீப்ளக் பை ஏர்போர்ட் மூர்த்தி. சரிங்களா? ஆயிரக்கணக்கான பாபர் மசூதிகளை உருவாக்குவோம் என்கிற வகையில் நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டிய நாள் இந்த நாள். திருப்பதி ஏழுமலையான் இருக்கிற இடத்திலே பௌத்த விகாரை கட்ட வேண்டும். திருவரங்கநாதன் படுத்திருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும். சொல்லிக்கொண்டே போகலாம். சிவன் கோயில்களை கட்டி இருக்கிறீர்கள், பெருமாள் கோயில்களை கட்டி இருக்கிறீர்கள். எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகாரங்களை கட்ட வேண்டும். ஏன் எல்லாத்துலேயும் ஒரு ஆம்னி பஸ் நிற்கிது? இல்லை சார். எப்பா எங்களை முழுசா விடுப்பா. நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான். அது தெரியும் சார், பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்ன ரைட் சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.